ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ உசுமாக்கியோட எவால்யூஷன் தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம நருட்டோவோட சைல்ட்ஹுட்ட பார்த்துரலாம். சைல்ட்ஹுட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா, நம்ம மினோட்டா நமிகாஸுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குஷினா உசுமாக்கிக்கும் வந்து பிறந்திருப்பான். ஆனா, நம்ம தலைவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, எதிரி மாரி தான் பார்ப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, நருட்டோ வந்து தனிமையா வந்து உணர ஆரம்பிச்சுருவான். அதனால பார்த்தீங்கன்னா, அவனா வந்து பேஷனலா வந்து எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பான். அதுக்கப்பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீமா வந்து உருவாக்குறான். இப்படி வந்து நான் வந்து ஹொக்காகியா மாறுனேன்னா, இந்த மக்கள் வந்து என்ன வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஃபர்ஸ்ட்டு ட்ரீமும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவன் சைல்ட்ஹுட்லயே வந்து அப்படி வந்து நெனச்சு பார்க்குறான். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் தாங்க எடுக்குறான். ஏர்லியா வந்து ட்ரெய்னிங் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து டீம் 7ல வந்து ஜாயின் பண்றான். டீம் 7ல பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே உச்சிகாவும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்குரா ஹருனா வந்து இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த டீமுக்கு வந்து லீடரா வந்து நம்ம கக்காஷி ஹட்டகே இருக்கிறாருங்க. அவரோட கைட்லைன்ஸ் தான் இந்த டீம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா, முதல்லயே உங்களுக்கு வந்து என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னா, பெல் டெஸ்ட்டா தான் இருக்கும். அது வந்து டீம் ஒர்க்க பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். பெல் டெஸ்ட்ல வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியும். லாஸ்ட்ல வந்து இவங்க 3 பேருமே பாஸ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து இந்த ட்ரெய்னிங்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவான் ஓரளவு. அப்பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, குளோன் ஜுட்ஸு பார்த்தீங்களா, அத வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுனின் எக்ஸாம் தாங்க. ஜுனின் எக்ஸாம் தொடங்குனோன பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிரேயாவோட கீழ சிஷ்யனா சேர்ந்து அவர்ட்ட வந்து ட்ரெய்னிங் எடுக்க ஆரம்பிச்சுருவான். ஜிரேயாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோக்கு வந்து சமனிங் ஜுட்ஸு வந்து சொல்லிக் குடுப்பாரு. நம்ம நருட்டோவும் பார்த்தீங்கன்னா, சமனிங் ஜுட்ஸு வந்து கத்துக்கிடுவான். இதனால பார்த்தீங்கன்னா, மவுண்ட் புக் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது தவளைகள் ஒரு உலகம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நம்ம நருட்டோ வந்து கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். அப்பிறகு நம்ம நருட்டோவோட அடுத்த ஸ்டேஜ் வந்து எத வந்து நோக்கி போகுதுன்னா, நம்ம நெஜி யூகாவ வந்து தோற்கடிப்பாங்க. அந்த ஜூனியர் எக்ஸாம்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நருட்டோ வந்து தோத்துருவான் அப்படின்னு தான் சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. நெஜிலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா நருட்டோ பார்த்தீங்கன்னா, அவனோட ட்ரெய்னிங், ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா வந்து இதில போட்டிருப்பான். கடைசியில வந்து அவன முழு முயற்சியோட தோற்கடிப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, அவனோட லைஃப்ல ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அவன் வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்தது, நெஜிய வந்து தோற்கடிச்சது தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, காரா கூட அடுத்தால சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, குராமா பார்த்தீங்கன்னா, பவர் வந்து நம்ம நருட்டோ வந்து ஓவரா வந்து யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல தான் வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து நம்ம நருட்டோவோட விட்டுட்டு போன ஆர்க் தாங்க. ஒரோச்சிமாரு கூட போய் சேருவான் பார்த்தீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து அவன தடுத்து பார்ப்பான். ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ரைவல்ரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இணையா வந்து நினைப்பாங்க. பாண்ட்லாம் வந்து அவ்வளோ அதிகமா இருக்கும். நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன வந்து தடுக்கலாம் பார்ப்பான். ஆனா பார்த்தீங்கன்னா, அவனால தடுக்க முடியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நம்ம ஒரோச்சிமார வந்து தோற்கடிச்சுருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவான். நம்ம வந்து இவன வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால வந்து நம்ம ரொம்பவே ட்ரெய்னிங் எடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து நம்ம ஜிரயா பத்திய சென்சை இருக்காரு பார்த்தீங்களா? அவருகிட்ட 2 வருஷம் ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்காண்டி அந்த வில்லேஜ் விட்டு மாரி இருக்கும். நம்ம நருட்டோவும் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் எடுக்க நம்மளுடைய ஜிரயா கூட போவான். இது வந்து அவனோட அடுத்த எவால்யூஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜா வந்து முன்னளிப்பா வந்து அமையுங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஷினோபியா மாறுறது தாங்க. அவன் வந்து திரும்ப ஒரு நல்ல ஸ்கில்லோட தான் வந்திருப்பான். இருந்தாலுமே எவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து அவன் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்தாலுமே, அவனால பார்த்தீங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா, குராமா பவர வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னுமே ஸ்ட்ரக்லிங்ல தான் இருக்கான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா, ரசங்கன பார்த்தீங்கன்னா, ரஷன் ஷுரிகன வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ணியிருப்பான், அப்கிரேட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் அந்த ஆர்க்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். அதாவது பெயின் அந்த இடத்துல வந்திருப்பான். பெயின தோற்கடிக்கிறதுக்கு ஜிரயா வந்து அவனோட இடத்துக்கு ரெயின் வில்லேஜுக்கு போயிருப்பாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெயின் வந்து தோற்கடிச்சிருப்பான் நம்ம ஜிரயா. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு லாஸ வந்து ஏற்படுத்தியிருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஸ்ட்ராங்கா ஆவறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ வந்து உண்டாக்கியிருக்கும். அடுத்த ஸ்டேஜுங்க. நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, சேஜ் மோட வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவா மாறியிருப்பான். இந்த ஆர்க்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ உசுமாக்கிக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிரயா வந்து இறந்த பிறகு, நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, மான்புப்பு போய் பார்த்தீங்கன்னா, டோட் சேஜ் கிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா, சேஜ் மோட வந்து ட்ரெய்னிங் எடுத்திருப்பான். சேஜ் மோட வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரெய்னிங் பண்ணி, அத வந்து மாஸ்டரும் பண்ணியிருப்பான்.
சேஜ் மோட் கண்ட்ரோல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா நம்மளோட இப்ப நகுட்டோ இருக்கான் பார்த்தீங்களா? பெயின் அவன வந்து தோற்கடிச்சிருப்பான். தோற்கடிச்சு அவனுக்கு வந்து புரிய வச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நகுட்டோ வந்து எல்லாரையும் வந்து உயிரோட கொண்டு வந்துருவான். அப்பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா, முதல் முறையா வந்து நம்மளுடைய லீஃப் வில்லேஜுக்கு கொனாகா வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து ஹீரோவா வந்து அறிவிக்கப்படுவான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோட பவர் இன்னுமே ஜாஸ்தி அடைஞ்சிருக்கும். இந்த எவால்யூஷன் வந்து இந்த பெயின் ஆர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். ஸ்டேஜுங்க. அடுத்த ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, 4த் நிஞ்சா வார். அது வந்து ஒரு பீக்கே அடைஞ்சிருங்க. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குராமா இருக்கான் பார்த்தீங்களா? அவன வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டா வந்து ஏத்துக்கிடுவான். ஃப்ரெண்டா வந்து ஏத்துக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அவனோட சின்சுரிக்கி பவர வந்து அன்லாக் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அன்லாக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ இருக்கான் பார்த்தீங்களா? அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எல்லாமே தெரிய வரும். அந்த ஸ்டேஜில தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத் இருக்காரு பார்த்தீங்களா? அ ஷினோபியோட கடவுள். அவரு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோக்கு வந்து சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட பவர் குடுப்பாரு. இதோட ஹெல்ப் மூலமா பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ கூட நம்ம சாஸ்கேயும் லேட்டரா வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவான், அந்த வார்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கயோயா அதாவது அந்த ஒட்சுசுக்கி இருக்கா பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே காரணமானவ. அ அந்த வார்ல அவள தோற்கடிச்சா மட்டுமே போதும். நம்ம நருட்டோ அப்புறம் எல்லாரும் அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கயோயா வந்து தோற்கடிப்பாங்க. தோற்கடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோக்கும், சாஸ்கேக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வெளில சண்ட போடுவாங்க. சண்ட போட்டு முடிச்சோனே ஃப்ரெண்ட்லியா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஈக்குவலான பாத் இருக்கும். அவங்க வந்து பிரியற மாரியும் இருக்கும். அப்பிறகு இது ஒரு இந்த நிஞ்சா வார்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சம்பவம்லாம் நடக்கும். ஒரு தரமான சீன்லாம் இருக்கும். நம்ம நருட்டோட பவர்லாம் சூப்பரா காண்பிச்சிருப்பாங்க. அந்த சிக்ஸ் பாத்லாம் பவர் கிடைச்ச பிறகு நம்ம நருட்டோவ கையிலேயே பிடிக்க முடியாது. சின்ராச கையில பிடிக்காத மாரி அவ்வளோ பவரா இருப்பான் தலைவன். அதெல்லாம் ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம நருட்டோ வந்து ஹொக்காகேயா மாறிருவாங்க. அவனோட லைஃப் லாங்கோட ட்ரீம் வந்து அச்சீவ் ஆயிரும். நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹொக்காகேயா மாறுவாங்க. ஹொக்காகேயா மாறுனோனே பார்த்தீங்கன்னா, எல்லா வில்லேஜும் சுத்தி இருக்க எல்லா வில்லேஜையும் வந்து ஒரு அமைதிய கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம நருட்டோ உசுமாக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நம்ம நருட்டோக்கும், ஹினட்டாக்கும் வந்து மேரேஜ் ஆயிருக்கும். அவனுக்கு வந்து 2 குழந்தையும் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து பொருட்டோ, ஒண்ணு வந்து ஹிமாவாரி. நம்ம நருட்டோவோட கதை நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து விட்டு குடுக்க மாட்டாங்க. அவனோட ட்ரீம்ல வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்பவே தனியா இருந்தான். கஷ்டத்துல இருந்தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நெறையவே வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல வந்திருக்கான். அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹொக்காகேயாவும் மாறுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவனோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து வழங்குதுங்க. அந்த அளவுக்கு நம்ம நருட்டோவோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்து அந்த எண்டிங் ஸ்டேஜ் வர பார்த்தீங்கன்னா, அந்த எவால்யூஷன் இருக்குல்ல, அவன் மேல வர்றது எவ்வளோ ட்ரெய்னிங் எடுக்குறான், கஷ்டப்படுறான், எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து காண்பிச்சிருப்பாங்கங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோவோட எவால்யூஷன்ங்க. அ நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறோம். அது வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம வாழ்க்கையில. அ நருட்டோ உசுமாக்கிய வந்து புடிச்சவங்க வந்து கீழ நருட்டோ உசுமாக்கின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வழியா வரும். என்னமோ ஃபுல்லா நருட்டோ ஷிப்புடனோட வீடியோவ வந்து நம்ம போடலாம். ஏன்னா, அதுதான் வந்து நல்ல வியூஸ் வந்து நம்ம சேனல்ல போது. சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே! டாட்டா.